வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரேமா. இன்றைக்கி என்ன சமூக அறிவியலேருந்து டாபிக் பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 வரலாறு என்றால் என்ன. ஃபஸ்ட்டு கொஸ்டின், தொல்லியல் அடையாளங்களிலிருந்து நாம் பெறுவது வரலாற்று தரவுகள். தொல்லியல் அடையாளங்களிலிருந்து நாம் பெறுவது வரலாற்று தரவுகள். தற்போது நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு எது உதவுகிறது? நவீன கருவிகள். தற்போது நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு எது உதவுகிறது? நவீன கருவிகள். கல்வெட்டு ஆராய்ச்சி துறை பற்றிய படிப்பு எது? கல்வெட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வெட்டு ஆராய்ச்சி துறை பற்றிய படிப்பு எது? கல்வெட்டியல். தம்மா என்பது பிராகிருத சொல். தம்மா என்பது பிராகிருத சொல். தம்மா என்பது தர்மா என எதில் கூறப்பட்டுள்ளது? சமஸ்கிருதம். தம்மா என்பது தர்மா என எதில் கூறப்பட்டுள்ளது? சமஸ்கிருதம். தர்மா தம்மா என்றால் தர்மா, ஓகேவா? தர்மா என்பது அறநெறி. தர்மா என்பது அறநெறி. அசோகர் ஆட்சியில் எந்த மதம் ஆசியா முழுவதும் பரவி இருந்துச்சு? புத்த மதம். அசோகர் ஆட்சியில் எந்த மதம் ஆசியா முழுவதும் பரவி இருந்துச்சுன்னா புத்த மதம் தாங்க. அசோகர் எந்த போரில் மிகவும் வருந்தினார்? அசோகர் எந்த போரில் மிகவும் வருந்தினார்? கலிங்க போர். அசோகர் எந்த போரில் உயிர்கள் மடிவதைக் கண்டு மிகவும் வருந்தினார்னா கலிங்க போர். வெற்றிக்கு பின் போரை துறந்த அரசர். அவர் ஜெயிச்சிட்டாலும் அவருடைய போரை துறந்துட்டார். அந்த அரசர் யார்னா நம்ம அசோகர். அது அசோகா கிரேட் தாங்க. த கிரேட் அசோகா தான் வெற்றிக்கு பின் போரை துறந்த அரசர். உலகிலேயே விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் அவரும் அசோகர் தான். உலகிலேயே விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் அசோகர். இன்றைக்கி இந்த டாப்பிக்கு படித்தோம் இல்லையா? இதிலேருந்து நம்ம ஒரு கேள்வி கேட்கலாமா? தர்மா அப்படின்னா என்ன? நீங்கள் கமெண்ட்ஸில் மெசேஜ் போடுங்க, ஓகேவா?